இன்னைக்கு நம்ம ஐபிஎல் டீம் என்ன பார்க்க போறோம்னா கேகேஆர் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பார்க்க போறோம். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்ல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. மென்டார் கம்பீர் மறுபடியும் பேக் வந்துட்டாரு. அவர் இருக்கும்போது தான் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஐபிஎல் ட்ராஃபி அடிச்சாங்க. இந்த வாட்டியும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஐபிஎல் ட்ராஃபி அடிக்கணும்ட்டு கௌதம் கம்பீரை கூட்டு வந்திருக்காங்க. கௌதம் கம்பீர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான உள்ள ஆளு. ஏற்கனவே எல்எஸ்ஜியில் மென்டார் பண்ணியிருக்காரு. ஐபிஎல்ல கொல்கத்தா நைட் ரைடர்ஸை லீட் பண்ணியிருக்காரு. டெல்லி கேபிட்டல்ஸையும் லீட் பண்ணியிருக்காரு. அதனால் கௌதம் கம்பீருக்கு நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு ஐபிஎல்லை பொறுத்தவரையும். அவர் இந்த வாட்டி ஐபிஎல்ல கேகேஆர் ஜெயிக்க வைக்கணும்னு பார்த்துட்ருக்காரு. கேகேஆர் ரொம்ப இந்த வாட்டி ஐபிஎல்ல நல்ல டீமாக இருக்கும். ஏன்னா டீம் சூப்பராக வச்சுருக்காங்க கேகேஆர். அதுவும் கௌதம் கம்பீரோட மென்டார்ஷிப்பில் இன்னும் நல்லா விளாடும் கேகேஆர். அதில் எந்த டவுட்டும் இல்லை. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஈடன் கார்டன்ஸ் அவங்களோட கோட்டை. கண்டிப்பாக ஸ்பின் பவுலர்ஸும் நல்லா வச்சுருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலிங்கும் சூப்பராக வச்சுருக்காங்க. அதனால் கேகேஆர் இந்த வாட்டி கண்டிப்பாக ஐபிஎல் வின் பண்ணும். ஏன்னா அந்த எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா பிளே ஆஃப்ஸ்க்கு குவாலிஃபை ஆகிற டீம் கேகேஆர் கண்டிப்பாக இருக்கும் இந்த வாட்டி. அவங்க கோச் பண்டிட் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான கோச் வேறு. பண்டிட்டும் கம்பீரும் சேர்ந்து கேகேஆர் இந்த வாட்டி நல்ல லெவலுக்கு தான் கொண்டு போவாங்க. பண்டிட் ஐபிஎல் ரஞ்சி ட்ராஃபி நிறைய ஜெயிச்சிருக்காரு வேறு வேறு ஸ்டேட்டோட சேர்ந்து கோச் பண்ணி. அதனால் பண்டிட்டுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. பண்டிட் போன வருஷம் தான் கேகேஆரில் ஜாயின் பண்ணார் கோச்சா. இந்த வாட்டி செகண்ட் சீசன். அவர் செகண்ட் சீசன்னா கோச் பண்ணால் சரி கண்டிப்பாக டைட்டில் எடுக்கிற டீம் எடுத்து கொடுப்பாரு. பண்டிட்டுக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதோடு சேர்ந்து கம்பீரும் இருக்காங்க. ரெண்டு பேரும் ஏற்கனவே நல்ல ஒரு காம்போவில் இந்த வாட்டி இருப்பாங்க. ஏற்கனவே இப்போ நிறையா ப்ராக்டிஸ் செஷன் ப்ரீ கேம்ப்ஸ்லாம் போயிட்டுருக்கு. அப்புறம் ஃபாஸ்ட் பவுலிங் கோச் பரத் அருண் இருக்கார். அப்புறமேட்டு அபிஷேக் நாயர் இருக்கார் கோச்சா. அதனால் கொல்கத்தா இந்த வாட்டி ரொம்ப பேலன்ஸ்டு டீமாக இருக்கும். ஏன்னா கோச்சிங் ஸ்டாஃப்னால் பயங்கரமாக இருக்காங்க. டெண்டஸ்கர் அவரும் இருக்கார். அவர் ஃபீல்டிங் கோச்சாக இருக்கார். அதனால் இந்த வாட்டி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஒரு டஃப் டீமாக இருக்கும். கண்டிப்பாக பிளே ஆஃப்ஸ்க்கு குவாலிஃபைட் ஆகும். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பொறுத்தவரையும் டீம் நல்ல பேலன்ஸ்டாக வச்சுருக்காங்க. இந்த வாட்டி அவங்க கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் மறுபடியும் வராரு பேக்கு. போன வாட்டி அவர் ஸ்ரேயாஸ் ஐயர் விளையாடலை இன்ஜுரி கன்சர்ன்னால. அதனால் இந்த வாட்டி அவர் வராரு ஸ்ரேயாஸ் ஐயர். அவரோட இப்போ தான் இன்ஜுரியில் வேறு இருந்தார். இப்போ டிக்ளேர் ஃபிட்டுன்னு கொடுத்துட்டாங்க. நேற்று தான் அவர் டிக்ளேர் ஃபிட்டுன்னு கொடுத்தாங்க. அதனால் அவர் இந்த வாட்டி கேகேஆருக்கு கண்டிப்பாக விளையாடுவார். கேகேஆர் டீமை பொறுத்தவரையும் பேலன்ஸ்டாக தான் இருக்குது. ஸ்ரேயாஸ் ஐயர் நல்லா விளாண்டு கேகேஆரை கொண்டு போகணும். ஸ்ரேயாஸ் ஐயருக்கு என்ன ஒரு வீக்னஸ்னால் பவுன்சர் போட்டால் கேஸு. அந்த பவுன்சர் போட்டால் மாட்டிக்குவார். அந்த ஸ்பின்னா பிரித்து மெஞ்சு போடுவார். பிரித்து கையில் கொடுத்துட்டு போயிடுவார் கேகேஆரில் ஸ்பின்னர்ஸ்னால். ஸ்பின் பவுலிங்லாம் போட்டால் ஸ்ரேயாஸ் ஐயர் கிழிச்சு கையில் கொடுத்துட்டு போயிடுவார். ஆனால் ஃபாஸ்ட் பவுலிங் தான் கொஞ்சம் கேஸ். அவர் ஸ்ரேயாஸ் ஐயர் அந்த ஒரு இதை மாற்றி கேகேஆர் ஃபாஸ்ட் பவுலிங் ட்ராக்கும் இருக்கும், ஸ்பின் ட்ராக்கும் இருக்கும், ரேங்க் இருக்கும். அதனால் கேகேஆர் பொறுத்தவரை இந்த ஈடன் கார்டன்ஸ்லாம் விளையாடும் போதுன்னா ஸ்ரேயாஸ் ஐயர் ஒரு நல்ல பிளேயராக இருப்பார். கேகேஆர் இந்த வாட்டி கண்டிப்பாக பிளே ஆஃப்ஸ்க்கு குவாலிஃபைட் ஆகும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. கேகேஆரை பொறுத்தவரையும் ஸ்குவாட் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா கேகேஆரில் நிதிஷ் ராணா போன வருஷம் கேப்டன் பண்ணார். அவர் நல்லா விளாடணும். போன வாட்டியும் நல்லா விளாண்டார். கேப்டன்ஷிப் கொடுத்து நல்லா விளாண்டார். இந்த வாட்டியும் கொஞ்சம் நல்லா விளாடணும் அவர். ஏன்னா போன வாட்டி கேகேஆர் ஈக்குவலாக இருந்தாங்க பிளே ஆஃப் குவாலிஃபைட் ஆகிறதுக்கு. ஆனால் குவாலிஃபைட் ஆக முடியல. போன வாட்டி ஐபிஎல்ல சூப்பர் ஸ்டாராக இருந்தது ரிங்கு சிங். 5 balls 5 sixes அடித்தார். ரிங்கு சிங் அவர் இருக்கார். அவர் இந்தியன் டீம்லாம் இந்த வாட்டி ஆடிட்டு வந்திருக்காரு. அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்கும். இந்த வாட்டிக்கு இந்தியா ஆடிட்டு வந்ததுனால சவுத் ஆஃப்ரிக்காலையும் 2020 ஆடினார். இந்தியாவிலையும் நிறைய 2020s ஆடினார் இந்தியாக்காண்டி. இப்போ இந்தியாக்காண்டி இப்போ நிறைய 2020s ஆடினார். அவருக்கும் இந்த ஐபிஎல் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் ஆகிட்டார். இப்போ அவர் கேகேஆரில் ரொம்ப சீனியர் பிளேயராக இருக்கார் ரிங்கு சிங்க்கு ஒரு கட்டாயத்தில் இருக்கார். அவர் ரிங்கு சிங் பெர்ஃபார்ம் பண்ணியே ஆகணும் இந்த வாட்டி. ஏன்னா ரிங்கு சிங் தான் இன்டர்நேஷ்னல் பிளேயர் லெவலில் இருக்கார். இப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் ஆடிட்டுருக்காரு. அப்படியே கேகேஆருக்கு அவர் யூட்டிலைஸ் பண்ணி நல்லா கொண்டு வரணும் ரிங்கு சிங்கை. அப்புறமேட்டு மனிஷ் பாண்டி என்ன சொல்கிறதுன்னு தெரில. போன வாட்டி டெல்லிக்கு ஒழுங்காக இல்லை. இந்த வாட்டி கேகேஆர் வந்திருக்காரு. அவர் முன்னாடி கேகேஆருக்கு தான் ஆடிட்டு இருந்தார்.
கேகேஆருக்கு வந்து அவர் நல்லா சப்போர்ட் பண்ணி பேக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் மனிஷ் பாண்டி நல்லா வந்து ஆடணும். ஃபிலிப் சால்ட் வந்து ஓப்பனிங் ஆடுங்க நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. நான் டெல்லிக்கு சாரி போன வாட்டி டெல்லிக்கு ஆடினாரு, இந்த வாட்டி வந்து கேகேஆருக்கு ஆடுறாரு. அதனால் ஃபிலிப் சால்ட் வந்து ஓப்பனிங் விளாட்றதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது இந்த வாட்டி. ஆல்ரவுண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூ ரசல், வெங்கடேஷ் ஐயர். ஆண்ட்ரூ ரசல் வந்து போன வாட்டி டோட்டல் ஃபெயிலியர் ஐபிஎல்லில். கேகேஆருக்கு போன வாட்டி ஒன்றுமே விளையாடாத பிளேயர் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூ ரசல் தான். பவுலிங் போட்டாலும் 40 ரன் கொடுத்தாரு, பேட்டிங்லேயும் அவர் ஒழுங்காகவே ரன் அடிக்கலை, எதுவுமே பண்ணலை. இந்த வாட்டி ரசலோட இயராக இருக்கணும் கேகேஆருக்கு. எனக்கு ரசல் வந்து அடித்தா மட்டும்தான் உண்டு கேகேஆரில். ஏன்னா டெப்த்லனா ரசல்லாம் அடிக்கணும். போன வாட்டி ரிங்கு சிங் மட்டும்தான் அடித்தார் டெப்த்தில், வேறு யாருமே அடிக்கலை. அதனால தான் போன வாட்டி கேகேஆர் வந்து குவாலிஃபைடு ஆகாமல் போச்சு. மெயினாக வந்து ரசல் வந்து இந்த வாட்டி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். ரசல்கிட்ட தான் இருக்குது இந்த வாட்டி கேகேஆரோட நிலமை. போன வாட்டி ரசல் ஒழுங்காக விளாடாதனால தான் சொதப்புனாங்க. அவரும் வந்து இப்போ இந்த வாட்டி ட்ரேடு விண்டோஸ்க்கு தான் போனார். பட் ஆனால் கேகேஆர் வந்து அவரை விட்டு கொடுக்காம அப்படியே வச்சுருக்காங்க ஆண்ட்ரூ ரசூல் வந்து கண்டிப்பாக இன்னும் இந்த வாட்டி இந்த சீசன் தான் பார்ப்பாங்க கேகேஆர். இந்த சீசன் வந்து ஒழுங்காக ஆண்ட்ரூ ரசல் விளாட்லன்னா ஆண்ட்ரூ ரசலை கண்டிப்பாக அடுத்த சீசனில் கேகேஆர் வச்சுக்க மாட்டாங்க. இதுக்கு விட்ருவாங்க, ஆக்ஷனுக்கு விட்ருவாங்க. அது நல்லா தெரியுது. ரசல் வந்து இந்த வாட்டி ஒழுங்காக விளாண்டு ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணணும். அடுத்தது வெங்கடேஷ் ஐயர் வந்து மும்பைக்கு எகெயின்ஸ்டாக போன சீசனில் ஒரு 100 அடித்தார். அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் கூட அடிக்கலைங்க. சரியாகவே பெர்ஃபார்ம் பண்ணல. ஒரே ஒரு 100 அடிச்சுட்டு நானும் இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்காரு போல். அவரும் நல்லா விளாடணும் வெங்கடேஷ் ஐயர். என்ன இப்படி பண்ணுறாருன்னு தெரில வெங்கடேஷ் ஐயர் வந்து நல்லா பவுலிங்லாம் போட்டுட்டு இருந்தார் முன்னாடி சீசன். இந்தியா விளாண்டுட்டு வந்தால் பவுலிங் போட மாட்டேங்கிறாங்கங்க. அது என்ன பிரச்சனைன்னே தெரியல. இந்தியாவுக்கு விளாட்றதுக்கு முன்னாடி வந்து பவுலிங் போடுறாங்க, பேட்டிங் ஆடுறாங்க, ஃபீல்டிங்லாம் நல்லா பண்ணுறாங்க ஐபிஎல்லில். ஆனால் இந்தியா விளாண்டுட்டு வந்துட்டா ஐபிஎல்லில் வந்து ஒன்று பவுலிங் போடுறாங்க, இல்லை பேட்டிங் மட்டும்தான் ஆடுறாங்க. அப்படி இருக்காங்க. வெங்கடேஷ் ஐயர்னா அப்படிப்பட்ட ஆள் தான் போல. பேட்டிங் மட்டும் தான் ஆடுறாரு ஓப்பனிங்கு, பவுலிங் போட மாட்டேங்கிறாரு, என்னன்னே தெரில. ஏன்னா அடுத்தது வந்து பவுலர்ஸ்க்கு வருவாங்க. பவுலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேகேஆர் மாதிரி ஒரு பவுலிங் அட்டாக் வந்து சூப்பராக வச்சுருக்காங்க. ஸோ யார் இருக்காருன்னா சுனில் நாராயண் இருக்கார், வருண் சக்கரவர்த்தி, நம்ம தமிழ்நாடு பிளேயர் வருண் சக்கரவர்த்தி இருக்கார். அவர்னா சூப்பராக விளாட்றாரு. ஸோ ஆண்ட்ரூ ரசல் மாதிரி தான் சுனில் நாராயணுக்கும் இதான் லாஸ்ட் சீசனாக இருக்கும்னு நினைக்கிறேன் கேகேஆரில். ஏன்னா கேகேஆரில் ஒரு ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணல லாஸ்ட் சீசனும். ஏன்னா இந்த வாட்டி கம்பீர் தான் அவர் கேகேஆரில் வந்து ஓப்பனிங் இறக்கி விட்டது. இந்த வாட்டி கேகேஆரில் கம்பீர் மென்டார் இருந்ததுனால சுனில் நாராயணுக்கு வந்து நல்ல சான்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் ஓப்பனிங்னா வர்றதுக்கு. சுனில் நாராயண் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும், ஒழுங்காக பவுலிங் போடணும், நல்லா பவுலிங் பண்ணணும். வருண் சக்கரவர்த்திக்கு நல்லா சப்போர்ட் பண்ணணும். அப்புறம் சுயாஷ் சர்மா, அவர் போன வாட்டி நல்லா பவுலிங் போட்டார் லெக் ஸ்பின்னு. அவருக்கு போன வாட்டிக்கு டெபுட்டன் சீசனுங்கிறதுனால எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. நிறையா அடி வாங்கினார், விக்கெட்டும் எடுத்தார். பட் ஆனால் பரவாயில்ல, நல்லா பவுலிங் தான் போட்டார். சுயாஷ் சர்மா அவரும் இந்த வாட்டி நல்லா பவுலிங் பண்ணோம். அடுத்த இந்த வாட்டி மெயினான ஒரு ஸ்பின்னர் எடுத்திருக்காங்க ஆக்ஷனில். யார் முஜிபுர் ரஹ்மான் எடுத்திருக்காங்க. முஜிபுர் ரஹ்மான் வந்து கொல்கட்டாவில் ஸ்பின்னிங் விக்கெட்டாக இருந்தால் மட்டும்தான் விளாட வைப்பாங்க. மற்றபடி வேறு எங்கேயாச்சும் வேறு ஏதாச்சும் மும்பை அது மாதிரி குஜராத் டைட்டன்ஸ், அகமதாபாத்லலாம் விளாட்னாங்கன்னா அவரை விளாட வைக்க மாட்டாங்க. எதுக்கு முஜிபுர் ரஹ்மான் எடுத்தாங்கன்னு தெரில. பட் ஆனால் எடுத்து வச்சுருக்காங்க ஆக்ஷனில். அடுத்தது முக்கியமான பிளேயருங்க, அவர் தான் ஹையஸ்ட் பெய்டு ஐபிஎல் பிளேயர். போனது ஆக்ஷனில் வந்து ஹையஸ்ட் பெய்டு ஐபிஎல் யார் பிளேயர்னால் மிச்சல் ஸ்டார்க். அவர் தான் மெயினான பிளேயரு வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கு. என்ன மாதிரியான பிளேயரு எடுத்து வச்சுருக்காங்க மிச்சல் ஸ்டார்க் வந்து ஐபிஎல்க்கு வராரு. 8 வருஷம் கழிச்சு ஐபிஎல்க்கு வராரு. அவர் வந்து எப்படி விளையாடுவாருன்னு தெரில. ஆஸ்திரேலியாக்காண்டி 2020 நல்லா தான் விளாண்டுட்ருக்காரு. இப்போ வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ஏன்னா கம்பீர் சொல்லியிருக்காரு மிச்சல் ஸ்டார்க் தான் எங்களுக்கு மெயினான பிளேயருன்ட்டு. மிச்சல் ஸ்டார்க் வந்து கண்டிப்பாக வந்து இந்த வாட்டி ஐபிஎல்லில் ஒரு ப்ரூவ் பண்ணுவாருங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஐபிஎல்லில் கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணுற பிளேயராக இருப்பார் மிச்சல் ஸ்டார்க் வந்து கேகேஆருக்கு ஒரு ஹோப்ஸ் கொண்டு வருவார். ஹோப்ஸ் கொண்டு வந்து கண்டிப்பாக கேகேஆரை வந்து மாற்றுவார். கண்டிப்பாக வந்து பிளே ஆஃப் சீசனுக்கு குவாலிஃபை பண்ணுற அளவுக்கு மிச்சல் ஸ்டார்க் வந்து கண்டிப்பாக கஷ்டப்பட்டு கொண்டு வருவார் கேகேஆரில். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஸ்ரேயாஸ் ஐயருக்கு என்ன ஒரு ப்ளஸ்னால் இந்த வாட்டி மிச்சல் ஸ்டார்க் இருக்கிறதுனால டெப்த்லேயோ இல்லை ஓப்பனிங்லேயோ நிறையா விக்கெட்டு எடுத்துருவாங்க. ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து மிச்சல் ஸ்டார்க்கை கரெக்டாக யூஸ் பண்ணாருன்னா கரெக்டாக வந்து
இப்படி வீட்டில் கேகேஆர் வின் பண்ண எல்லா மேட்சும். மிச்சல் ஸ்டார்க்கும் கொஞ்சம் நிறையா ரன்ஸு கொடுப்பாரு. அந்த ரன்ஸுனால் அவர் வந்து பின்னாடி விக்கெட்டாகவும் மாற்றுவார் பின்னாடி. அதனால் கண்டிப்பாக ஒயிட் இல்லைனா 4 ஓவர், யாருன்னா மிச்சல் ஸ்டார்க் போடுற ஒயிட் இல்லைனா 4 ஓவர் தான் இருக்கும். பார்ப்போம் கேகேஆர் வந்து இந்த வாட்டி எப்படி வந்து இந்த டீமை கொண்டு போய் பேலன்ஸ் பண்ணி பண்ணுவாங்க எல்லாம் பார்த்துட்டு பிளே ஆஃப்ஸ்க்கு குவாலிஃபைட் ஆகுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். கேகேஆரை பொறுத்த வரையும் கேகேஆர் வந்து கண்டிப்பாக இந்த வாட்டி பிளே ஆஃப் குவாலிஃபைட் ஆயிரும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ராஜஸ்தான் ராயல்ஸ் கேப்டன் யாருன்னா சஞ்சு சாம்சன். சஞ்சு சாம்சன் நல்ல ஒரு பிளேயர். போன வாட்டி ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து பிளே ஆஃப்க்கு குவாலிஃபைட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் இடையில எங்கே வந்து அவங்க மிஸ் பண்ணாங்கன்னு தெரில. ஏன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து அப்படிப்பட்ட டீமு, எப்படிப்பட்ட டீம் வச்சுருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸு. போன வாட்டி எதனால விட்டாங்கன்னு தெரில, ராஜஸ்தான் ராயல்ஸு பிளே ஆஃப் குவாலிஃபைட் ஆக முடியலன்னு தெரில. ஆனால் இந்த வாட்டி அதெல்லாம் மாற்றி நல்ல ஒரு டீமாக இருக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸு, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. சஞ்சு சாம்சன் வந்து இந்த சீசனில் வந்து அவர் ப்ரூவ் பண்ணியே காட்டணும் கட்டாயத்தில் இருக்கார். ஏன்னா போன முன்னாடி சீசன் வந்து 2022 வந்து ஃபைனலில் வந்தாங்க ராஜஸ்தான் ராயல்ஸு. 23 பிளே ஆஃப் குவாலிஃபைட் ஆக முடியல. ஆனால் 24 பிளே ஆஃப் குவாலிஃபைட் ஆவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக இந்த வாட்டி ஆர்ஆருக்கு வந்து ஒரு நல்ல சீசனாக இருக்கணும். ஏன்னா ஆர்ஆர் வந்து அப்படிப்பட்ட டீமு. ஏன்னா ஆர்ஆரில் எல்லாருமே இருக்காங்க. பேட்டிங்கும் சொல்ல முடியாது, பவுலிங்கும் குறை சொல்ல முடியாது, ஃபீல்டிங்கும் குறை சொல்ல முடியாது, ஆல்ரவுண்டர்ஸ்லையும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா ஆர்ஆர் வந்து அப்படிப்பட்ட டீமு. சஞ்சுவுக்கு எல்லா விதத்துலேயும் ஆர்ஆர் டீம் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. சஞ்சு வந்து இன்னும் டீமை நல்லா மேலே மேலே தான் கொண்டு போயிட்டுருக்காரு. போன வாட்டி எங்கே லேக் அடிச்சிச்சின்னு தெரில, ஏதோ ஒரு இதில் வந்து கேஷுவலாக ஆடிட்டாங்க போல். அதனால் வந்து சஞ்சு சாம்சன் வந்து டீம் வந்து ஆர்ஆர் வந்து குவாலிஃபைட் ஆகல பிளே ஆஃப்ஸ்க்கு. இந்த வாட்டி டேம் ஷூராக சொல்கிறேன், ஆர்ஆர் வந்து கண்டிப்பாக குவாலிஃபைட் ஆயிரும் பிளே ஆஃப்ஸ்க்கு, அதில் எந்த மாற்றமும் கிடையாதுங்க. ஆர்ஆர் டெஃபினட்டாக இந்த வாட்டி டாப் 4ல் ஒரு டீம் வந்து குவாலிஃபைட் ஆகும் ஆர்ஆர், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து பேட்டிங் பில்லர்ஸ் வந்து அப்படி இருக்காங்க. ஏன்னா யாரோட பேட்டிங் பில்லர் ஏன் அப்படி இருக்காங்கன்னு சொல்கிறேன்னா, நம்ம இந்தியனோட யங் ஸ்டார், சூப்பர் ஸ்டார், குரோ ஆகிட்டு இருக்க ஸ்டார் வந்து எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால். எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் அடித்து கொடுத்துட்டாருன்னா போதுங்க. ஸ்டார்டிங்கில் அவர் அடித்து கொடுத்துட்டாருன்னு சொல்லக்கூடாது, அடிப்பார் கண்டிப்பாக. ஏன்னா அவர் இருக்கிற ஃபார்முக்கு வந்து ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் மாதிரி ஒரு பிளேயர் வந்து ஆர்ஆர் வச்சிருக்கிற வரையும் அவங்க ஒன்றுமே பயப்படவே தேவையில்லை. 2 மேட்ச் ஃபெயிலியர் ஆனார்னா 3வது மேட்ச் கண்டிப்பாக அடித்து கொடுத்துருவாரு. அவர் ஃபெயிலியர் ஆனார்னா ஜாஸ் பட்லர் இருக்கார், 2 பேரும் ஓப்பனிங் காம்பினேஷன் வந்து பிரித்து எடுத்துருவாங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வாலும் ஜாஸ் பட்லரும் கண்டிப்பாக ஓப்பனிங் ஆடி பிரித்து எடுத்துருவாங்கங்க. அவங்க 2 பேரும் பேட்டிங் ஆடினாங்கன்னா போதும். ஒருத்தவங்க வந்து ஒரு மேட்ச்சில் வந்து ஒருத்தவங்க நின்று பேட்டிங் ஆடினாலே ஆர்ஆரோட ஸ்கோர் வந்து 180 கண்டிப்பாக அடிப்பாங்க ஆர்ஆர். ஏன்னா ஆர்ஆர் வந்து எல்லா இது இருக்குங்க அவங்கள்ட்ட. சஞ்சு சாம்சனுக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு லக்கியான டீம் இருக்குது சஞ்சு சாம்சனுக்கு. ஏன்னா பேட்டிங் வந்து அப்படி இருக்காங்க. எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் இருக்காங்க, ஜாஸ் பட்லர் இருக்காங்க, ஹிட்மயர் இருக்கார், அப்போ இப்போ டெஸ்ட் கீப்பிங் ஜுரல் இருக்கார், அப்புறம் யங் டேலண்ட் வந்து ரியான் பராங் இருக்கார். பராங்கும் நல்லா தான் ஆடிட்டு வந்தார் போன சீசனில். முக்கியமான பிளேயர் எடுத்திருக்காங்க ரோவன் பால், வெஸ்ட் இண்டீஸ் 2020 கேப்டன். அவர் அட்டாக்கிங்காக ஆடுவார், அவர் பயங்கரமான பிளேயருங்க. டெப்த்தில் இந்த வாட்டி ரோவன் பாலை கொண்டு வந்திருக்காங்க, அவரையும் கொஞ்சம் மெயினான பிளேயர், வாட்ச் அவுட்டான பிளேயர் அவரும். ஏன்னா கண்டிப்பாக ராஜஸ்தானுக்கு வந்து ஒரு மெயினான பிளேயராக இருப்பார் ரோவன் பாலை வந்து அப்படின்னா இடம் போட்டுற முடியாதுங்க. பிரித்து மேட்ச்சு கையில் கொடுத்துட்டு போகிற ஒரு மேட்சை தான். ஏன்னா ரோவன் பால், சிவன் ஹிட்மேயர்னா எப்போ அடிப்பாங்கன்னே தெரியாது. ஏதாச்சும் ஒரு மேட்ச் அடிப்பாங்க, 4 மேட்ச்சுக்கு ஏதாச்சும் ஒரு மேட்ச் அடிப்பாங்க, அது வந்து மெயினான மேட்சாக மாறிடும். ஓகேவா? ஏதாச்சும் ஒரு மேட்ச் அடிப்பாங்க 2 பேரும். ஆனால் அடித்தாங்கன்னா அந்த அடி வந்து பெரிய டீமோட தான் அடிப்பாங்க. அதனால் எந்த பேட்டர்ஸை பொறுத்தவரையும் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு வந்து எந்த குறையும் இருக்காது. அடுத்தது வந்து ஆல்ரவுண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அஸ்வின் இருக்கார், ரவிச்சந்திரன் அஸ்வின் ஆல்ரவுண்டரு. அவரும் நல்லா பேட்டிங் ஆடுவார். கம்பல்சரியாக 4 overs அவர் கண்டிப்பாக போட்டுருவார். ஏன்னா அஸ்வினும் சஞ்சு சாம்சனுக்கும் ஒரு நல்ல காம்போ இருக்குது. அவரும் நம்ம மேட்ச் பார்க்கும்போது பார்த்துருக்கோம், ஐபிஎல் பார்க்கும்போது ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச் நடக்கும்போது சஞ்சு சாம்சன் வந்து நிறையா ஐடியாஸ் வந்து கேட்பார் அஸ்வின்கிட்ட. அஸ்வின் அண்ணாவும் போய் ஹெல்ப் பண்ணுவார். அஸ்வின் அண்ணாவும் அவரோட தாட்ஸை வந்து சஞ்சுக்கு சொல்லுவார். ஏன்னா 2 பேரும் வந்து அப்படிப்பட்ட காம்போவில் இருக்காங்க. அஸ்வினும் சஞ்சு சாம்சனும் அவங்க 2 பேருக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அவங்க 2 பேரும் நல்ல டீம் காம்போவில் தான் இருக்காங்க. அவங்க 2 பேருமே சேர்ந்து வந்து வீடியோஸ்லாம் நிறையா போடுவாங்க, அல்லா போல்னால் கொஞ்சம் நல்லா போல்ன்ட்டு. அதெல்லாம் பார்க்க வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுலேருந்தே தெரியுது அவங்களுக்கு வந்து நல்ல
நல்ல காம்போ இருக்குன்ட்டு பவுலர்ஸ். எதுக்கு தான் இந்த அவிஷ் கானை எடுத்து வச்சிருக்காங்கன்னு தெரில. போன வாட்டி தான் எல்எஸ்ஜி வந்து அவர் பவுலிங் சரியாக போடல, பிரின்னு பிடிச்சாருன்னு சொல்லிட்டு விட்டாங்க. அப்புறம் எதுக்கு இந்த அவிஷ் கான் எடுத்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வச்சிருக்காங்கன்னு தெரில. என்னை பொறுத்தவரையும் ஒரே ஒரு தப்பு பண்ணது வந்து இந்த அவிஷ் கான் எடுத்தது தான். அவிஷ் கானை எடுக்காமல் இருந்திருந்தாங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து நல்ல டீமாக தான் இருக்கும். தெரியாமல் இந்த அவிஷ் கானை எடுத்து வச்சிட்டாங்க. எதுக்கு தான் இந்த அவிஷ் கான், அவர் ரன்னு தாங்க கொடுப்பாரு, எதுக்கு தான் இந்த அவிஷ் கானை எடுத்தாங்கன்னு தெரில ராஜஸ்தான் ராயல்ஸு. எனக்கு அந்த அவிஷ் கான் எடுத்தது மட்டும்தான் பிடிக்கல ராஜஸ்தான் ராயல்ஸ். மற்றபடி டீம் வந்து சூப்பர் டீமு. பிரசாந்த் கிருஷ்ணன் வந்து இன்ஜுரியா, அவர் ஐபிஎல் விளாட மாட்டார் இந்த வாட்டி, அது ஒன்று கன்ஃபார்ம் சொல்லிட்டாங்க. அடுத்து வந்து சந்தீப் சர்மா வந்து சூப்பரான ஒரு பவுலர். டெப்த்தும் ஒரு பண்ணாட்டி சூப்பராக போட்டார் சந்தீப் சர்மா. குதீப் சேனா இருக்கார், அவரும் நல்ல பவுலர். நவீத் சானியும் சூப்பரான பவுலரு, அவரும் நல்லா போடுவார், அவரையும் பார்த்துருக்கோம். முக்கியமான பவுலர் வந்து இருக்காங்க ட்ரெண்ட் போல்ட்டு, ஒரு சூப்பரான பவுலர் இருக்கார். ராராக இருக்குது, ஸ்டார்டிங்லேயே நிறையா விக்கெட்ஸ் நான் எடுத்து கொடுத்துருவாரு. ட்ரெண்ட் போல்ட்டை பற்றி எந்த கவலையும் இல்லை. நம்ம நம்ம என்னோட இவர் டார்லிங் லெக் ஸ்பின்னர் யுஸ்வேந்திர சகால். அவர் சகால் வந்து ஐபிஎல் முன்னாடியே சொல்லிட்டாரு, ஆரஞ்ச் கேப் ஃபார் பேட்டர்ஸ் வந்து எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் எடுப்பார், ஆரஞ்ச் கேப் ஃபார் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் பவுலரில் வந்து நான் தான் எடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. அது எவ்வளோ உண்மைன்னு தெரில, அவர் எப்படி பண்ணுவாருன்னு தெரில. ஆனால் உண்மையிலேயே அவர் அவ்வளோ கான்ஃபிடென்ஸில் இருக்கார் சகால் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பவுலராக இருப்பார் ஆர்ஆருக்கு. சகல் அப்படியும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு, நிறையா மேட்ச் ஆர்ஆருக்கு விளாண்டு. இந்த வாட்டி நல்லா ஆர்ஆருக்கு விளாண்டு ப்ரூவ் பண்ணுவார் தான் நினைக்கிறேன் சகால். அப்படியே ஆடம் ஜாம்பா இருக்கார், ஆடம் ஜாம்பாவும் ஒரு நல்ல பவுலரு. ஆடம் ஜாம்பாவும் லெக் ஸ்பின் நல்லா போடுவாங்க. ஆனால் முக்கால்வாசி சகால் தான் விளாட வைப்பாங்க. ஏதாச்சும் ஒரு மெயினான மேட்ச்சில் வந்து ஆடம் ஜாம்பாவை விளாட வைக்கலாம். அப்புறம் வந்து ஃபாஸ்ட் பவுலர், சவுத் ஆஃப்ரிக்கா ஃபாஸ்ட் பவுலர் பர்கர் எடுத்திருக்காங்க. பர்கரும் ஒரு நல்ல பவுலரு. பர்கரும் நல்லா ஆடி நல்லா ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலர்லாம் போடுவார், நல்ல பவுன்ஸும் இருக்கும். அவர் பேஸும் பவுன்ஸும் பண்ணுவார், அவரும் நல்ல பவுலரு பர்கர். சஞ்சு சாம்சனுக்கு வந்து இந்த வாட்டி ஒரு சூப்பரான டீம் அமைஞ்சிருக்கு. ஒரே ஒரு குறை என்னன்னா இந்த அவிஷ் கான் இல்லைன்னா வந்து சூப்பரான டீமாக இருந்திருக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ். பரவாயில்ல, என்ன பண்ணுறது, எடுத்துட்டாங்க அவிஷ் கானை, அதை ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் மாற்றவும் முடியாது. மற்றபடி சூப்பர் டீமாக இருக்குது ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து நல்ல டீமு. இந்த வாட்டி கண்டிப்பாக பிளே ஆஃப்க்கு குவாலிஃபைடு ஆகும், அதில் எந்த மாற்றமும் இல்லை, எந்த டவுட்டும் இல்லை. சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான் இருக்குது, சின்ன சின்ன மிஸ்டேக்ஸை வந்து சஞ்சு வந்து கரெக்ட் பண்ணி டீமை கண்டிப்பாக நல்ல லெவலுக்கு கொண்டு வருவார், அதில் எந்த மாற்றமும் இல்லை.